ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள செல்வ பெருந்தகையை மாற்றக் கோரி கட்சியின் மூத்த தலைவர் யசோதா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி 41 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான யசோதா விருப்ப மனு அளித்திருந்தார். ஆனால் அந்த தொகுதி செல்வ பெருந்தகைக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே திங்களன்று சத்தியமூர்த்தி பவன் முன்பு யசோதா தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் மாநில தலைவர் இளங்கோவனுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை போட்டியிட எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய யசோதா, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை போட்டியிட்டால் ராஜீவ்காந்தியின் ஆன்மா மன்னிக்காது என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வந்த செல்வ பெருந்தகைக்கு வாய்ப்பு அளித்துள்ளனர் என்றும், அவர் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ் கொலை செய்யப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்தியவர் என்றும் கூறினார். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்து பிரபாகரனுக்காக வக்காலத்து வாங்கிய ஒருவருக்கு காங்கிரஸ் கட்சியில சீட்டு கொடுக்க கூடாது என்பதுதான். எனக்கு அந்த சீட்டு வேணும்னு நான் கேட்கல, எனக்கு வேண்டவும் வேண்டாம், கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். யாராவது தலித்துல இந்த அம்மா இருக்கிறாங்க, பின்னால இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. ராஜீவ் காந்தியை கொலை செய்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்த விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சட்டமன்றத்தில் கூட அந்த விடுதலை புலிகளை ஆதரித்து பேசிய செல்வம் பெருந்தகைக்கு சீட்டு கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம்.